கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தமது பிள்ளை அவன் மறப்பாளோ. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மீண்டுமாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், ஆராதிக்கிறோம், அதிசயம் செய்வார். மீண்டுமாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, எங்கள் பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். எங்கள் வேதனைகள், எங்கள் கவலைகளை நாம் சுமக்க வேண்டாம். அவருடைய பரிசுத்த பாதத்திலே நாம் இறக்கி வைத்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருமாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை அருளுவார். உங்கள் பாரங்கள் நீங்கி போகும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வேதனைகள் மறைந்து போய்விடும், உங்களுடைய நோய்கள் குணமடைந்து விடும். உங்களுக்காக ஆண்டவர் புதிய கதவுகளை திறந்து விடுவார். உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மன்றாட்டை கேட்கிறவர்,
நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளை நீர் அருள்கிறீரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்பி நாம் வந்திருக்கின்றோம். கடவுள் உயிர் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். என் இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு இந்த இடத்துல நாம் வந்திருக்கின்றோம். அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எங்களை விழுந்து கிடக்க விட மாட்டார். எழுந்து நிற்பதற்கான பலன் அருளுகிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை இருளுக்குள் இருக்க விட மாட்டார். நாம் வெளிச்சத்தின் மக்களாக வாழும்படி ஆசீர்வதிப்பார். எங்கள் குடும்பம் தரித்திரத்தில் இருக்கும்படி, சாபத்தில் இருக்கும்படி அவர் விட்டுவிட மாட்டார். எங்கள் குடும்ப வாழ்வுக்குள்ளே அவர்களை பரலோக அருளை தந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். இப்படி எங்கள் கரங்களை விரித்து ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி, நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். சொல்லுவோம், நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். வேண்டுமாக நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். அப்படி எங்கள் கடவுளை பார்த்து சொல்லுவோம், எங்கள் கரங்களை விரித்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நம்பிக்கையின் தந்தையே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனை துன்பம் இருக்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, என் உடலிலே நோய்கள் இருக்கலாம், ஆனால் நீர் என்னை குணமாக்குவீர் என்று நான் நம்புகிறேன். என் குடும்பத்திலே பல புயல்கள் வீசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நீர் அதை அடக்குவீர், நீர் அதை அமைதிப்படுத்துவீர் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, எல்லாருமாக சொல்லுவோம், நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். தூரமாக வாழ்வே. ஆண்டவரே நமக்கு வாழ்வாக இருக்கின்றார், அவர் நமக்கு வழியாக இருக்கிறார். லோருமாக வாழ்வே. நன்றி நன்றி அப்பா, உடைய வல்லமைக்காக நன்றி. எல்லோருமாக வாழ்வே. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உடைய குணமாக்கும் வல்லமைக்காக நன்றி, உடைய விடுதலையின் வல்லமைக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறீர், உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உடைய பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தை தருகிறீர். வாழ்வே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்
ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த நேரத்தில். நீர் எங்களுக்கு வாழ்வாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு வழியாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் ஒருபோதும் மறக்க மாட்டீர். நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். எங்களை நீர் ஒருபோதும் தோற்று போக விட மாட்டீர். ஏனென்றால் நீர் எங்களுக்கு வாழ்வாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு நிறை வாழ்வு அருளுகிறீர் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் எங்களை தொடுகிறீர். எங்கள் நோய்கள் மறைவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாரங்கள் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறேன் நம்பிக்கையின் தந்தையே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே. உம்மை தானே நம்பியுள்ளே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பிக்கையின் தந்தையே. உம்மை தானே நம்பிக்கையின் தந்தையே. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை நம்புங்கள். ஆண்டவராக இயேசு ஒருவரையே நம்புங்கள். அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். ஏனென்றால் நீர் எனக்கு வாழ்வாக இருக்கிறீர், வழியாக இருக்கிறீர். என்னை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் என்னை என் குடும்பத்தை ஒருபோதும் கைவிட மாட்டீர். அன்னைக்கு ஜெபக்கூட தலைவர் யாயிருக்கு ஆண்டவர் இயேசு கூறுவார், உன் பிள்ளை இறந்து விட்டது என்ற செய்தியை நீ கேட்டிருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பிக்கையை விட்டு விடாதே. யாயிர் பார்த்தீர்கள் என்றால் இயேசுவோடையே நின்றார். அவருடைய வீட்டில் இருந்து உன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று செய்தி வந்தாலும் இயேசுவை நம்பினார். இயேசுவை நம்பினார். இயேசுவோடையே நின்றார். இயேசுவை விட்டுவிட்டு அவர் போகவில்லை. என் வீட்டு கடமையை போய் செய்யட்டுமே என்று அவர் ஓடி போகவில்லை. இயேசுவோடையே நின்றார். இயேசுவோடு நின்றார். இயேசுவோடு அவருடைய வீட்டுக்கு போனார். அன்பானவர்களே, அவர் தனிமையாக போகவில்லை. அவர் இயேசுவோடு அவருடைய வீட்டுக்குள் போனார். அற்புதம் நடந்தது. அதிசயம் நடந்தது. மரித்து போன அவருடைய மகளை உயிரோடு எழுப்பியதை அவர் கண்டார். அவருடைய வீட்டுக்குள் இருந்த அழுகுரல் எல்லாம் அப்படியே அடங்கி போனதை அவர் கண்டார். நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் இயேசுவோடு நின்று இயேசுவோடையே உங்கள் வீட்டுக்கு போவீர்களாக இருந்தால், இயேசுவோடையே எப்பொழுதும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், மனிதனால் முடியாத ஆண்டவர் இயேசு உங்களுக்காக செய்வார். உங்கள் வீட்டுக்குள் செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, அன்றைக்கு ஈசாக்கு கடவுளை நம்பினார். கடவுள் சொன்னார், நீ விரும்புவது போல நீ விரும்புகிற இடத்துக்கு போகாதே. நீ இங்கேயே இரு. இங்கே நீ விதை, நான் அந்த விதையை பெருக பண்ணுவேன் என்று. ஈசாக்கு கடவுளை நம்பினார். ஈசாக்கு கடவுளை நம்பினார். அந்த அந்த வறட்சியான காலத்திலே பார்த்திருந்தால் ஆண்டவர் 100 மடங்கு அறுவடையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கடவுளை நம்புகிறவர்கள் 100 மடங்கு அறுவடை காண்பார்கள். அன்பானவர்களே, கடவுளை நம்புங்கள். மனிதர்களுக்கு பின்னாலே தயவு செய்து ஓடி விடாதீர்கள். இயேசுவை விட்டுவிட்டு ஒருபோதும் விலகி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் காணும்படி செய்வார். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை நம்பி இருக்கிற உங்களை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவாராக. இவர்கள் கடவுளை நம்பினதனால் தான் இவர்கள் இவ்வாறு உயர்த்தப்பட்டார்கள் என்று உங்கள் சமூகம் சொல்லும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் குடும்பம் சொல்லும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உறவுகள் சொல்லும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கடவுளையே நம்பி இருப்பதினால் அந்த கடவுள் உங்களுக்காக செங்கடலை பிரித்து விடுவாராக. உங்களை பின்தொடர்ந்து வருகிற அந்த எகிப்து ராணுவம் அழிந்து போனது போல உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான தீமைகளும் அழிந்து போவதை நீங்கள் காணும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக, விடுதலை தருவாராக, உங்களை குணமாக்குவாராக, உங்களை வெற்றி காணும்படி செய்வாராக, உங்களை உயர்த்தி காட்டுவாராக. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை காணும்படி அவருடைய வானத்தின் கதவை திறப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசு என்று பாடிடுவே, பாவம் எல்லாம் மறந்திடுவார். கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசு என்று பாடிடுவே, பாவம் எல்லாம் மறந்திடுவார். குருமாக கர்த்தர் நாமம் துதித்திடுவே, இயேசு என்று பாடிடுவே, என் பாவம் எல்லாம் மன்னித்து விடுவார், மறந்திடுவார். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். நான் ஆனந்தமாய் பாடிடுவேன், நான் ஆனந்தமாய் பாடிடுவேன். என் ஆண்டவர் குறைகள் இல்லையே, பசும்புல் வெளி மீது இளைப்பாறுவேன். என் ஆண்டவர் குறைகள் இல்லையே, வெளி மீது இளைப்பாறுவேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். கர்த்தர் நாமம் துதித்திடுவேன். குருமாக ஆண்டவரை போற்றுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம், அவரையே நாம் உயர்த்துவோம். இந்த நேரத்தில் அவர் செய்த சகல நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் கண்ணீரை நீர் துடைப்பதற்காக நன்றி அப்பா. என் கட்டுக்களில் இருந்து நீரனை விடுதலையாக்குவதற்காக நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நீர் அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அன்பானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உங்கள் குடும்பத்தின் நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் துதித்திடுவே,
ஹalleluya. அப்படி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை விரித்து பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். அப்படி எல்லாருமாக சொல்லுவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். எல்லாருமாக 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 அப்படியே பிதாவே நன்றி சொல்கிறோம். இது ஜெப நேரம், இது ஜெப நேரம் அன்பானவர்களே. எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள், எல்லாரும் ஆண்டவரை துதி, எல்லாரும் எல்லோருமா நன்றி 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 அப்பா சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், தூய எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். மீண்டுமா எல்லோருமாக தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். எல்லாருமாக ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உமை நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் எழுந்து நின்று எங்கள் கரங்களை விரித்து ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே இது புகழ்ச்சி நேரம், இது ஆண்டவரை மாற்றிப்படுத்துகிற நேரம். எல்லாரும் எங்கள் குரல்களை உயர்த்தி உங்கள் உதடுகளை திறந்து ஆண்டவரை போற்றுங்கள். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஆண்டவரை போற்றுங்கள். தூய ஆவியானவர் உங்கள் மூலமாக செயல்படுவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். வாய்களை திறவுங்கள், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை போற்றுங்கள், ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதியுங்கள். உங்கள் வாயிலே சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போம். இந்த நேரத்திலே இயேசுவை உம்மை போற்றுகிறேன், இரட்சகரே உம்மை போற்றுகிறேன் என்று ஆண்டவரை போற்றுவோம். இந்த நேரத்திலே ஹalleluya ஹalleluya உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவரே, எங்களை தூக்கி விடுகிற ஆண்டவரே, எங்களை சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வருகிற தெய்வமே, எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்களை துர்நாற்றத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சிறை வாழ்வில் இருந்து வெளியே கொண்டு வருகிறீர், எங்களை கல்லறை வாழ்வில் இருந்து வெளியே கொண்டு வருகிறீர், எங்களை பிடித்திருக்கிற தீமையிலிருந்து வெளியிலே எங்களை கொண்டு வருகிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பரலோக பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஏசாயாவின் நாவில் உம்முடைய அக்கினியின் வல்லமையை கொண்டு வந்த தெய்வமே, எங்கள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாதைகளை திறந்து விடுகிற ஆண்டவரே, மலைகளை பேர்த்து போகும்படி செய்கிற ஆண்டவரே, செங்கடலை பிரித்து விடுகிற ஆண்டவரே, எரிகோ மதில் விடிந்து விழும்படி செய்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. போற்றுகிறோம் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தில் பலன் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் நோய்களில் குணம் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள் வல்லமையை கொண்டு வருகிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. தீமைகள் அகலுவதற்காக ஸ்தோத்திரம், சாபங்கள் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம், இருள் விலகி ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, எங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவரே, எங்களுக்காக கசையடிப்பட்ட ஆண்டவரே, எங்களுக்காக முள்முடி தரிக்கப்பட்ட தெய்வமே, எங்களை சிலுவையினால் மீட்டவரே, எங்களை பாடுகளினால் மீட்டவரே, எங்களுக்கு புது வாழ்வு தந்தவரே, எங்களுக்கு பரலோக வாழ்வு தந்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. லூருமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. மீண்டுமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தமது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம், குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே, அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. தூரமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தமது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், தீமை ஏதும் நிகழ்வதில்லையே, தீயனின்றே காத்திடுவேன் நான், தீமை ஏதும் நிகழ்வதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திடுவேன் நான். தூரமாக தாக்கி அன்பு வற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாளோ, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. இப்படி அமைதியான முறையிலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah.